அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 10/8/2025 ஆடி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பிரதமி திதி பகல் 12:10 வரை, பின்பு தேய்பிறை துதிகை. அவிட்ட நட்சத்திரம் பகல் 1:52 வரை, பின்பு சதய நட்சத்திரம். மரண யோகம் பகல் 1:52 வரை, பின்பு சித்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப உரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் ராகு சேர்க்கப்பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், 10இல் சந்திரன் ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். 2இல் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதும் 3இல் கேது சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் தற்போது குறையும். பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடனிருப்பவர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூக நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 8ஆம் வீட்டில் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பொதுவாக பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களிடம் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஒரு சில நேரங்களில் உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் பொதுவாக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, சின்ன பிரச்சனை என்றாலும் அதற்கு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஜென்ரலாக இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு.
சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களுடைய உதவியால் பெரிய பிரச்சனையை கூட எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூல பலன்களை பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் சூரியன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பொதுவாக குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் விலகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். அதிலும் குறிப்பாக ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் புதன், பாக்கியஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் தற்போது 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிகவும் சிறப்பு. பொதுவாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய், 9இல் சூரியன் புதன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும் சந்திரன் 4இலும் குரு 8இலும் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சில விஷயங்களில் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் சூரியன் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு இருக்க வேண்டும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 6இல் சூரியன் சஞ்சரிப்பது சிறப்பாகும்.
குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் சூரியன், 7இல் செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். பேச்சில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எந்த விஷயத்திலும் சற்று சிக்கனமாகவும் நிதானத்தோடும் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பதும் மிக மிக நல்லது. பொதுவாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.